வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம நோ லாங்கர் அலோட் இன் அனதர் வேர்ல்ட் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனி அண்ட் டாமா ரெண்டு பேரும் சவப்பொட்டிக்குள்ளே இருக்கிற நம்ம தாசாயை கஷ்டப்பட்டு பக்கத்து ஊருக்கு கொண்டு போகிறாங்க. வழியில் போக போது சுத்தமாக எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு வேளை இவரோட கதை முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம தாசாய்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புது உலகம் செட் ஆகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அவர் செட் ஆகிறதுக்காக வரல, செத்து போகிறதுக்காக தான் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஊரோட ராஜாவை மீட் பண்ணுறாங்க. அவர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஸோ டயர்டாக இருக்கனால இன்றைக்கி நைட்டு நீங்கள் பேலஸ்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் ட்ராவல் பண்ணிட்டு வரப்போது நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட கதையாக சொல்லணும். கதை கேட்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்லிட்டா போச்சு. சவப்பட்டிக்குள்ளே சைலண்ட்டாக படுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதை கேட்டதும் ராஜா லைட்டாக பீதி ஆகிட்டாரு. இந்த பயவுள்ள கதை சொல்கிற மாதிரி தெரியல, என்ன மிரட்டுற மாதிரி தோணுதுன்னு. இதுக்கு மேலே நம்ம தாசாயை பேச விடக்கூடாது. பக்கத்தில் இருக்க பிரின்சஸை பற்றி ஆனி விசாரிக்கிறாங்க. பிரின்சஸ் ரொம்பவே அழகாக இருக்காங்கன்னு பாராட்டுறாங்க. என்னோட பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போது அதை நினச்சி அவள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அழகாக இருக்கா. ஆல்சோ நீங்கள் இங்கே வந்தனால உங்ககிட்ட நான் மாப்பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. என்னோட பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் இந்த நாட்டை நான் ஒப்படைக்க போகிறேன். சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருத்தவர் வாரியர், இன்னொருத்தவர் பாட்டு பாடுறவர். யாரை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்கன்னு கேட்க, எனக்கு எப்படிப்பா அந்த பதில் தெரியும்னு தாசாய் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓ பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ண போகிற, அதுக்கு சம்மந்தமான முடிவை உன்னால் எடுக்க முடியல. ஓ பொண்ணுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும், அதையும் நீ செஞ்ச மாதிரி தெரியல. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு முடிவே எடுக்க தெரியாத நீ இந்த நாட்டோட ராஜாவாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்லி கிளம்பிட்டான். நடந்த விஷயத்துக்காக ஆனி அண்ட் டாமா ரெண்டு பேரும் இப்போ ராஜா கிட்ட சாரி கேட்குறாங்க. தாசாய் நம்மளோட உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது, அவர் வேற உலகத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம உலகத்தை பற்றி அவருக்கு ஒன்றும் சரியாக தெரியலன்னு. பரவாயில்ல விட்டு தரங்க, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலன்னு ராஜாவும் இப்போ அமைதியாயிட்டாரு. சொல்ல போனால் ரொம்பவே சாந்தமான ராஜாவாக இருக்காரு. நெக்ஸ்ட் நைட்டு தூங்க போது சாச்சானை பற்றி ஆனி நம்ம தாசாய் கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த நேரமாக பார்த்து தாசாய் பக்கத்தில் ஒரு வால் இருக்குது. என்னென்னு பெட்ஷீட் எடுத்து பார்த்தா நம்ம டாமா தாசாயோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. சட்டன் அவளோட தலையில் ஒரு கொட்டு கொடுத்து எழுப்பி ஆனி செம்மையாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு பையனோட மடியில் அதுவும் நைட்டு ஒன்றால் இப்படி தூங்க முடியுதுன்னு. சென்சேவே ஒன்றும் சொல்லலை, உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஒன்றால் இதை செய்ய முடியலன்னு பொறாமையாக இருக்கான்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்க அந்த சத்தம் ஒத்துக்காமல் நம்ம தாசை அப்படி சைலண்ட்டாக வெளில வந்துட்டார். நம்ம பிரின்சஸ் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சரியாக தூக்கம் வராமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாசாயை பார்த்து சொல்ல, ஆமாம் வியூ ரொம்பவே நல்லா தான் இருக்குது, பேசாமல் இதை நதியில் விழுந்து செத்து போனால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு. சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்கும் போல். ஆமாம்மா, என்னோட வாழ்க்கை ஃபுல்லாமே எக்கச்சக்கமான குழப்பம் தான். ஆனால் இப்போ என்னோட நீ தான் பார்க்குறதுக்கு பெரிய குழப்பத்தில் இருக்க மாதிரி தோணுது. கோமஸ் அண்ட் ஓட்டோ ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கோமஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாரியர், அவர்கிட்ட நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பாக அதனால இந்த நாட்டுக்கு ரொம்பவே பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஓட்டோ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. நான் எப்போல்லாம் சோகமாக இருக்கணும் அப்போனா அவன் என்னை பாட்டு பாடி சேர் பண்ணுவான். அவன் எனக்கு நிறைய நேரத்தில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரில் நான் யாரை கல்யாணம் பண்ணுறதுனே தெரியல, எந்த முடிவு கரெக்டாக இருக்கணும் தாசாயை பார்த்து கேட்குறாங்க. நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமா, உன்னால் உங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லை, என்னால் என் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாமே பிரச்சனை தான். ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நானே டைரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன முடிவு எடுக்கணும்னு அடுத்தவங்ககிட்ட நான் கேட்டதே கிடையாது. தப்போ கரெக்டோ, இது என்னோட வாழ்க்கை, இதுக்கான முடிவை சூஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுகுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிவு என்னோடதாக இருக்கட்டும். அதே தான் நான் உனக்கும் சொல்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கோ, அந்த கேள்விக்கான பதிலை நீயே தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ராஜா திருப்பி நம்ம தாசாயும் அவரோட டீமை சேர்ந்தவங்களும் சமன் பண்ணுறாரு. என்னோட பொண்ணு இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டா, அந்த முடிவை உங்களுக்கு முன்னாடி சொல்ல போகிறா. நீங்கள் எல்லாருமே ஒரு விட்னஸாக இருக்கணும்னு. அவங்களோட பொண்ணு என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வேணான்னு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தாசாய் கிட்ட வந்துட்டாங்க. நான் தாசாய் கூட ஒன்றா சேர்ந்து டபுள் சூசைட் பண்ணிக்க போன்னு சொல்ல ஆச்சரியத்தில் அப்படியே எல்லாரும் ஆஃப் ஆகிட்டாங்க. முக்கியமாக நம்ம ஆனி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள எழுப்பவே முடியலை. நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றி நான் யோசிச்சு பார்த்து எனக்கு நானே கேள்வி கேட்டேன். நான் எப்போல்லாம் பிரச்சனையில் இருந்திருக்கனோ அப்போல்லாம் ஓட்டோ வந்து எனக்காக பாட்டு பாடியிருக்கான். ஆனால் நான் பிரச்சனையில் இருக்க போது மட்டும் அவன் வரல. டெய்லி வந்து பாட்டு பாடி சும்மா நேரத்தில் கூட அவன் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்போ யோசிச்சு பார்க்க போதான் எனக்கு விஷயமே புரியுது. அவன் எழுதின புது பாட்டை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் நான் சிக்கிட்டேன்னு டெய்லி ஏகிட்ட வந்து அவன் பாட்டு பாடியிருக்கான். ஆல்சோ வாரியரான கோமஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவர் மேலே ரொம்பவே பேட் ஸ்மெல் வருது. நடக்கிற விஷயத்த ராஜாவால் நம்பவே முடியல. நீ ரெண்டு பேரில் யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்ல பிரின்சஸ் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன விருப்பம் நீங்கள் கேட்டிங்களா, அதை கேட்காம நீங்கள் மட்டும் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை.
ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டது தாசாய் மட்டும்தான். அதனால தான் நான் அவர் கூடயே போக போகிறேன். நெக்ஸ்ட் வாரியரான கோமஸ் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். இப்போ அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறான். சொல்லப்போனால் இந்த பயபுல ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு டீமன். மாறு வேஷத்தில் மனுஷன் மாதிரி வந்து பிரின்சஸை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த கிங்டமை டோட்டலாக அவனோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து டார்க் லார்ட் கிட்ட ஒப்படைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, இந்த பிரின்சஸோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். நான் ஒரு டீமன் விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் டீமன் நீ கண்டுபிடிச்சான்னு தாசாய் கேட்க, சாச்சா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இவன் மேலேருந்து ஒரு கெட்ட நாத்தம் வந்துச்சு, அதனால தான் வேணான்னு சொன்னேன். இப்போ பேலஸில் இருக்க வாரியர்ஸ் இந்த டீமன் எதிர்த்து சண்டை போடலான்னு பார்க்க அசால்ட்டாக ஒரே அடியில் அடித்து எல்லாரையும் பறக்க விட்டுட்டான். உங்களை மாதிரி மொக்க பசங்களால் என்னை தோக்கடிக்க முடியாது, உங்கள் மொத்த பெரிய நான் காலி பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டேன். அவனை எதிர்த்து டாமா சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டா. ஆல்சோ டாமாவோட லெவல் இப்போ 14 இருக்குது. அவளுக்கு ஓட்டோ ஹெல்ப் பண்ணுறான். சண்டை போட்டு ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தா அதுதான் இல்லை, சங்கீதம் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறான். ஓட்டோட லெவல் 89 இருக்குது. ஆனால் பைபிளில் பாட்டு மட்டும்தான் பாடுவேன்னு பிடிவாதமாக இருக்கிறான். இப்போ மாடு ஓடி வந்து அட்டாக் பண்ண பார்க்க நம்ம பூனை கீழே குனிஞ்சு அவனோட முகத்திலே ஒரு உதை கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட அசராமல் கொம்பால் முட்டை பார்க்க இவங்களும் பஞ்சு கொடுத்து அந்த கொம்பை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் பெருசாக எந்த விதமான டேமேஜும் ஏற்படலை. இப்போ கொம்பால் முட்டி அவங்கள தூக்கி கடாசிட்டான். இவனோட கொம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் ரொம்பவே வேகமாக வேற இருக்கிறான். இப்போ நம்ம டாமாவோட முகத்தில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க தூண்டெல்லாம் உடைக்க போது மயக்கத்தில் இருக்க நம்ம ஆனியோட கதையை முடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்போ டாமா தான் அவங்களோட உயிரையே காப்பாற்றியிருக்கா. இப்போ இவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்க போது நம்ம தாசாய் ஃபஸ்ட்டு அவரோட கதையை முடிக்க சொல்லி கேட்குறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீ அப்புறம் பண்ணிக்கோ, நானும் இந்த சார்லட் பொண்ணும் 2 பேரும் சாகணும்னு ஆசைப்படுறோம், ஃபஸ்ட்டு எங்களை போட்டு தள்ளுன்னு. இவ்வளோ நாளாக இந்த ராஜா சொன்ன பேச்சை கேட்டு சார்லட்டுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியல. பட் இப்போ தான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருக்க, அதை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். செஞ்சுட்டா போச்சு, ஆனால் அதோட நான் விட மாட்டேன். அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளினதுக்கப்புறமா இந்த நாட்டை தரமாட்டமாக அழிச்சு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் கொன்று குவிப்பேன். என்ன வேணால் செஞ்சுக்கோப்பா, நாங்கள் போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தாலும் எங்களுக்கு சுத்தமாக பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்ல ஓகேன்னு மாடு இவங்க 2 பேரோட கதையை முடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்க போது பிரின்சஸ் அழுதுட்டு இருக்க விஷயத்த நம்ம தாசாய் பார்க்குறாரு. என்னோட வாழ்க்கை இப்படி முடியக்கூடாது, இந்த நாட்டில் இருக்க அப்பாவி மக்கள் சாவக்கூடாது, அவங்க எல்லாரையும் நான் காப்பாற்ற ஆசைப்படுறேன்னு பிரின்சஸ் அழுது பார்த்ததும் நம்ம தாசாய் எட்ட தள்ளி விட்டுட்டாரு. நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமா, மற்றவங்க மேலே உனக்கு அதிகமான அக்கறை இருக்குது, ஏன் கூட சேர்ந்து சாகிறதுக்கான தகுதி உனக்கு இல்லை. இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டர் நம்ம தாசாய் நோக்கி வந்துகிட்டே இருக்க போது மயக்கத்தில் இருக்க ஆனி கண் முழிச்சு அவங்களோட பவரை ஆக்டிவேட் பண்ணி ஷீல்டு மூலியமாக நம்ம தாசாயை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட லெவல் 18 இருக்குது. அந்த ஷீல்டை இந்த மான்ஸ்டரால் உடைக்க முடியல. நேருக்கு நேர் மோதனால அவனோட கொம்பு தான் இப்போ சுக்குநூறாக உடஞ்சி போகுது. நான் கூட இருக்கிற வரைக்கும் தாசாயோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வர அலோவ் பண்ண மாட்டேன். இந்த கேப்பில் டாமா அவளோட வைல்டு கேட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி மாடோட வயிற்றில் அட்டாக் பண்ணி கோட்டையோட செவுத்தை பொழந்துக்கிட்டு அந்த பைப்பில் இந்த இடத்த விட்டு பறக்க விட்டுட்டா. முட்டி மோதலான்னு வந்த மாட்டை இவங்க 2 பேரும் குட்டி செவரை உடச்சிக்கிட்டு ஓட விட்டாங்க. நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றினீங்கன்னு டாமா நம்ம ஆனி கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, ஃபர்ஸ்ட்டு நீ தான் என்னோட உயிரை காப்பாற்றினேன்னு ஆனி நம்ம டாமா கிட்ட தேங்க்ஸ் சொல்ல 2 பேரும் இப்போ க்ளோஸாக மாறிட்டாங்க. அப்படியே ஒரு நல்ல பாட்டு ஓடுது. பின்னாடி இருக்க இந்த பைப்பில் தான் சோக மியூசிக்லேருந்து மாற்றி இப்போ சந்தோஷம் மியூசிக்கே வாச்சிக்கிட்டு இருக்கான். நடந்த பிரச்சனை எல்லாத்துக்காகவும் ராஜா இப்போ பிரின்சஸ் கிட்ட சாரி கேட்குறாரு. உன்னோட ஒப்பீனியனை பற்றி சுத்தமாக விசாரிக்காமல் உனக்கு பதிலாக நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு. நான் சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்ய வேணா, இதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டபடி உன் மனசு சொல்கிறத கேட்கலான்னு 2 பேரும் இப்போ சந்தோஷமாயிட்டாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரியோட சவுத் சைடில் சில மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அதுங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக சோல்ஜர்ஸை அனுப்புகிறாங்க. ஆல்சோ நம்ம பிரின்சஸ் தான் இப்போ பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ராஜா சைடில் சும்மா நின்று அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரின்சஸுக்கு வயசு ரொம்பவே கம்மி, அவங்களால இந்த நாட்டை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்க நம்ம தாசாய்க்கு நம்பிக்கை இருக்குது. அவள் தானே இந்த முடிவு எடுத்தா, கண்டிப்பாக அவளால் இதை செய்ய முடியும்னு. வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சவப்பட்டியில் தாசாய் திருப்பி அவரோட ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக மழை பெய்யுது. ஆனிக்கு எக்கச்சக்கமாக அடிபட்டிருக்கு. சர்ச்சில் இருக்க ஒரு எல்ஃப் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. நம்ம தாசாய் படுத்து படுக்கையாக இருக்காரு. அவரோட வயிற்றில் யாரோ ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.